வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் இந்திராணிங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் பிறந்ததுலேருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி 4 கிலோமீட்டர் நடந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணி டீச்சர் ஒர்க்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ அடுத்தடுத்து நம்ம வீட்டில் தான் வீட்டு வேலை பண்ணி ஏதோ இது இருக்கும், கூட்டு குடும்பத்தில் இருந்தது. மனதிடமெல்லாம் கொஞ்சம் எனக்கு நான் வீட்டில் கடைசி பிள்ளையா பிறந்ததுனால கொஞ்சம் எதை பார்த்தாலும் பயப்படும். எலியை பார்த்தா கற்றுக்குவேன். அப்படிலாம் இருந்தவன் பல யோகாலாம் பண்ணி என்னோட உடம்பு நான் சீர்படுத்திக்கிட்டு இருந்தேன். 2012 என்னோட சின்ன மக கூட இங்கே நான் இந்த வேதத்தை மாதிரி பயிற்சி கற்றுக்கிட்டேன். அவளுக்காக வந்தேன். போயிட்டு கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு நான் மற்ற யோகாலாம் பண்ணனால அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் அலோபதி ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், கை வைத்தியம் தான் எடுத்து ஏதோ உடம்பு சீர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் பெரிய பொண்ணுக்காக வான்னு கூப்பிட்டா நான் வரல. எங்கள் வீட்டுக்காரும் வரதா இருந்தது, சின்ன பொண்ணு வரதா இருந்தது. நான் என்ன சொன்னேன், ஒரே வலிங்க, எத்த தின்னா பித்த தெளிவுன்ற மாதிரி உடம்பெல்லாம் வலி. நான் என்ன சொன்னேன், நீங்களாம் போங்க, எனக்கு ஜாலி, பேசாம சித்திரை ஒண்ணுக்கு வீடை கிளீன் பண்ணிட்டு படுத்து படுத்து தூங்குறேன் அப்படின்னு குறை கெஞ்சினேன். இல்லம்மா நீ வாமா அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நெசமா சொல்றேன், எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா என்னை பார்த்தா கேட்பாங்க எல்லாரும், உனக்கு என்ன கலரா இருக்க, உடம்பா இருக்கு, உனக்கு என்ன அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுங்க, மண்டை ஃபுல்லா குப்பை, உடம்பெல்லாம் வலி, மின்னுவதெல்லாம் பொண்ணாயிடுமா, பார்க்கதான் கலரா இருக்கேன், உள்ளுக்குள்ள எல்லா ஆர்கனைஸ் எனக்கு தான் தெரியும். ஸோ இது என்னுடைய கேர்லெஸ், வீடு வெயிட்டு வேலைங்க பண்ணி என்னுடைய கேர்லெஸ்னால இத்தனையும் நான் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ மறுபடியும் இப்பவும் என்ன பண்ணேன், அவங்களை அமுச்சுட்டு நான் வேலை செய்யலாம் தான் இருந்தேன். என்னோட பெரிய பொண்ணு கூட வந்தேன். முதல் நாள் பா எனக்கு இந்த ஸ்கயாட்டிக்கா பெயின் இருக்கு, அப்புறம் மேலே ஸ்பாண்ட்லைட்டிஸ், அது பெயினா இல்லை, கொஞ்சம் தலை சுத்தல் மட்டும் இருக்கும், ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணா. ஃபர்ஸ்ட் நாள் பயிற்சி பண்ணதும் என்ன நினைச்சு வச்சு செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா டே பை டே செய்ய பயிற்சி செய்ய எனக்கு ஸ்கயாட்டிக்கா பெயின் கியூர் ஆகுதுங்க, நல்லாவே. இப்ப பெயின் இல்லை, ஸ்கயாட்டிக்காவா அப்படின்னு என்ன நான் கேட்பேன், அந்த அளவுக்கு இருக்கு. தலை சுத்தலுமே இல்லை. ஸோ இது நான் என்ன கேட்பாங்க, உனக்கு என்ன, நீதான் கோயிலா போறல, உனக்கு என்னன்னு கேட்பாங்க. கோயிலா போனாலும் எனக்கு உச்சந்தலையிலிருந்து எப்போதுமே சொல்லுவேன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலின்னு. அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை இங்க சரி பண்ணியிருக்காங்கன்னா நான் கோயிலா போய் கும்பிட்டது தெய்வங்க தான் இந்த இறையல் நிறைந்த ஒரு இடத்துக்கு சேர்த்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த வைப்ரேஷன் தான் எனக்கு இங்க சேர்த்துக்குதுங்க. ஸோ எனக்கு இந்த 5 நாள் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மூலதனம், பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட். இதை நான் எப்படி சரி பண்ணிக்கணும்னா, இதே டைமிங் அங்க போய் ஃபாலோ பண்ணணும். என்ன வேலைன்னா, வீட்டு வேலைன்றது கடல் மாதிரி நமக்கு முடியாத வேலை. அதையே பண்ணி என்னத்து சாதிக்க போறோம். அது இந்த கொரோனா டைம் மற்ற டைம் எல்லாம் எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா வேணும்னு வேண்டுவேன். கொரோனா டைம் மட்டும் என்ன ஃபர்ஸ்ட் எனக்காக வேண்டிக்கணும், நான் நல்லா இருந்தால் தான் வீட்டை கவனிக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நான் ஆரோக்கியமா இருந்தால் தான் என்ன ஃபேமிலி நடத்த முடியுன்ற மனசுல வச்சுட்டு இதுக்கு மேல போய் இந்த டைமிங் ஃபிட் இது பண்ணி 9 to 9:30 படுக்க போனாதான் மார்னிங் எதிர்த்து எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பயிற்சி பண்ணி இதுக்கு மேலேயும் நான் சரி பண்ணிக்குவேன்னு தோணும். ஏன்னா என் பொண்ணு கூப்பிட்ட கேட்பேன், இந்த வயசுல எனக்கு எதுன்னு யோகான்னு கேட்டேன். கழுகு என்ன பண்ணுமா, 60 வயசு வரைக்கும் எல்லாம் பரவி அந்த 60 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த கழுகு 60 வயசுக்கு மேல என்ன பண்ணுமோ போய் மரத்துல உட்காந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கொத்தி இதை சரி பண்ணி சிறகெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் அது எத்தனையோ வருஷம் நல்லா இருக்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ், கழுகு மாதிரி இல்லை, பெரிய பேராசை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, அது பெரிய நன்றி. ஸோ இதுக்கப்புறமா போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணதான் போறேன். அடுத்து 20 நாள்ல தந்தை இழந்தேன், 14 வயசுல தாய் இழந்தேன், கூட பிறந்த சகோதரிகள் இருந்தாங்க. இருந்தாலும் இங்க ஒரு தந்தை வீட்டுக்கு 5 நாள் விருந்து சாப்பாடு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. 5 days விருந்து சாப்பாடு உட்கார்ந்து சாப்பிட்டோம். வீட்டுல வேலை செஞ்சுட்டு நம்ம ஏதோ சாப்பிடுவோம், ஏதோ வேலை பண்ணுவோம். இங்க அப்படி இல்ல, நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இந்த தந்தை தாய் வீட்டுக்கு மறுபடியும் நான் வருவேன், மேல அகத்தாய் வேலை பண்ணுவேன். அதுக்கு ஒரு வேதாந்த மகரிஷி அருள் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.